அங்கே கில்லியோட செட்டில் நடந்த சில சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது? ரொம்ப ஜாலியாக இருந்ததுனால எல்லாமே எதுவுமே ஞாபகம் வரல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன வருஷம் இதே மாதிரி பயங்கர ஒரு குதூகலப்பாக இருந்தது. இந்த வாட்டி எனக்கு அந்த ரோலை வந்து நீ தான் பண்ணணுன்ட்டு எனக்கு வந்து சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து செட்டில் இருக்கும்போது ரொம்ப காமாக இருப்பார். பட் டயலாக்லாம் பேசும்போது நல்லா நல்லா பேசுவார். அவரோட அவருக்குன்னு ஒரு கோல் இருக்கு இல்லைங்க, கண்டிப்பாக அதை நோக்கி போகும்போது ஹேட்ஸ் ஆஃப் தர்ணி சார். எங்கே இருந்தாலும் சரி, ப்ரோக் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் எப்படி இன்ட்ரோ பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. ஆக்டராக இருந்திருக்காரு, டான்ஸராக இருந்திருக்காரு, டிரெக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கவர் நாகேந்திர பிரசாத் சார். வணக்கம் சார். ப்ரோக் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அமேசிங், சூப்பர். ஸோ கில்லி வந்து செகண்ட் டைமாக ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன வருஷம் இதே மாதிரி பயங்கர ஒரு குதூகலப்பாக இருந்தது. இந்த வாட்டி ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, படம் பார்த்துட்டிங்களா சார்? படம் பார்த்துட்டேன். ஸோ ஒரு வாட்டி பார்க்குறது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேமில் ரொம்ப நாள் முன்னாடி மக்கள் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, திரும்பி உங்களோட படங்கள் ஏதாவது வருமா, அந்த மாதிரி மக்கள் எதிர்பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குறது தான் எங்களுக்கு வேலை. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து என்றைக்குமே என்கரேஜ்மெண்ட், அப்புறம் இந்த மாதிரி ஃபேன் பேஸ், அவங்க தானே எங்களை ஊக்க வைக்கிற ஒரு மெயின் கருவி. கண்டிப்பாக. ஸோ விஜய் சார் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அங்கே கில்லியோட செட்டில் நடந்த சில சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது? ஐயோ, மறந்துட்டேங்க, ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக அவ்வளோ டப்பு ஞாபகம் இல்லை. பட்டு ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருந்ததுனால எல்லாமே எதுவுமே ஞாபகம் வர முடியும். இப்போ விஜய் தர்ணி சார் வந்து ஆக்சுவலாக டைரக்டர் தர்ணி சார் நான் நிஜமாகவே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அந்த ரோலை வந்து நீ தான் பண்ணணுன்ட்டு எனக்கு வந்து சொல்லும்போது நிஜமாகவே அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியாதுல்ல. பட்டு அவர் போக போக கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸு கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தர்ணி சார். எங்கே இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சார். ஸோ விஜய் சார் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் இப்போ படங்கள்லாம் விட்டு பொலிட்டிக்கல் அந்த ஜோனில் போயிட்டார். ஸோ அவரோட ஸ்பீச் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து செட்டில் இருக்கும்போது ரொம்ப காமாக இருப்பார். பட் டயலாக்லாம் பேசும்போது நல்லா நல்லா பேசுவார். இன்றைக்கி வந்து அவரோட இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக வரணுன்ட்டு அவருக்குன்ட்டு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அதை நோக்கி போகும்போது விஷ் ஹிம் வெரி குட் லக். ஓகே சார். இப்போ வந்து இந்த 90s டைம்லலாம் வந்து சில படங்கள்லாம் வந்திருக்கோம் இல்லையா, அந்த படங்களில் இப்போ ரீரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற படங்கள்? 1, 2, 3 கண்டிப்பாக. ஆக்சுவலாக நாங்கள் ரீரிலீஸ் எதிர்பார்க்கல, 1, 2, 3 பார்ட் 2 நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை பற்றி அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என்ன காட்ஸ் இது தானே. சூப்பர் சார். இப்போ வந்து 90s டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு பீக்கில் இருப்பாங்க. அவங்க திடீர்னு ஒரு அந்த அவுட் ஆஃப் ஃபேமில் போயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த மாதிரி போகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் பார்க்குறோம். இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக சடனாக வேலை இல்லாமல் இருக்கும். அப்போது நம்மளுக்கு கடவுள் எங்கள் அப்பா பிளெஸிங்ஸில் டான்ஸ் தொழில் இருக்கிறதுனால டான்ஸுக்கு போயிடுவோம். டான்ஸ் இல்லைன்னா இது எப்படி வேணால் அது இப்போ ஒருத்தரோட மென்டல் ஸ்ட்ரென்த்து பொறுத்ததுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றது வந்து 400 கோடியோ அந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி பண்ண முடியாது. சக்ஸஸ்ன்றது இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய சக்ஸஸே அதுதான். ஏன்னா இன்றைக்கி கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் நான் கண்டிப்பாக ஆமாம், நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் வேறு டிஃப்ரெண்ட் டிசைனில் நோய்கள் வருது. பட் இதுக்கு மெயினாக நம்ம ஹெல்த்தியாக மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். வேலை வரதாவது நம்ம ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் அவர் கொடுக்குறது தான். இப்போது அப்பா வந்து ஒரு லெஜெண்டரி டான்ஸர். ஸோ அப்பா வந்து செட்டில் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. எங்கள் அப்பா இருக்கிறதுனால எனக்கு தெரியல. பட் அவர் சொல்லி கொடுத்த சில நெறிகள்லாம் இருக்குது. கரெக்டாக டைம் போகணும், கரெக்டாக இருந்துடணும், வேலையை மட்டும் ஃபோக்கஸு. ஸ்ட்ரிக்ட்டு தான் அப்பா. ஆமாம், ஸ்ட்ரிக்ட்டு தான். அதே மாதிரி அவர் எங்கே இருக்கணுமோ அங்கே அதை கரெக்டாக ஒரு அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ ஸ்ட்ரிக்ட்டு, எங்கே ஜாலியாக இருக்கணுமோ ஜாலி. ஆனால் வேலை முடிக்கணும்.
வேலையில் என்னென்ன புதுசாக பண்ணணும்னு தான் இன்றைக்கி எல்லாருடைய, ஏன்னா அப்போ தானே நம்ம ஃபீல்டில் இருக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அதுக்கு உண்டான ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம பண்ணணும், எப்பவுமே அப்டேட் இருக்கணும். கண்டிப்பாக. இப்போது ஒரு வீட்டில் வந்து இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்பாட்லைட்டில் இருக்கும் இல்லையா, ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கும். பட் வந்து நம்ம மட்டும் ஏதோ தனியாக நிற்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஏன்னா அண்ணா வந்து சில படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, ராஜு அண்ணா நல்ல படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து அந்த அந்த ஸ்பாட்லைட்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி. இல்லை, என்னை பொறுத்து நான் இப்போ டைரக்ஷன் ஆக்சுவலாக சுதீப் சார் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். ஓமை கடவுளே. ஓமை கடவுள் கன்னடத்தில் நான் தான் டைரக்ட் பண்ணேன். இப்போ அடுத்தது இப்போ ஸ்கிரிப்ட் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்காதுங்க. சில பேருக்கு நல்லபடியாக நடக்கும், சில பேருக்கு நிதானமாக கடவுள் கரெக்டாக கம்ஃபர்ட் பண்ணி கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம கம்ஃபர்ட்டாக என்னென்னலாம் நம்ம அந்த ஸ்பேஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஹோம் ஒர்க் மாதிரி. நம்ம வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்ன்றது அவ்வளோ இருக்குது. சினிமா சும்மா சாதாரணமாக அப்படி பண்ண முடியாது. ஸ்கிரிப்டு அதில், ஏன்னா டைரக்டர்ன்றது ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப். இப்போ கூட நான் வந்து அமேசான் ப்ரைமுக்கு விக்ராந்த் நான் வில்லனாக ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஸோ அது வந்து பார்ப்போம். இப்போது 90s டைம்லலாம் சில ஆக்டர்ஸ்லாம் பீக்கில் இருப்பாங்க. இப்போது அண்ணாவை தவிர சொல்லுங்கள், விஜய் இருப்பாங்க, அஜித் இருப்பாங்க, பிரசாந்த்லாம் அந்த டைமில் கொஞ்சம் பீக்கில் இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஆக்டர், நீங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஃபேவரட்டான ஆக்டர் அந்த மாதிரி? எல்லாருமே அன்றைக்கி வந்து வேலை கொடுத்தவங்க எல்லாமே நல்ல ஆக்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாம் நல்ல ஆக்டர்னால தான் அவங்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் கன்சிஸ்டன்ஸாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஆக்சுவலாக ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாருக்கும் எனக்கு தெரியறதுனால எல்லாருமே எனக்கு பிடிக்கும். சூப்பர் சார். இப்போது நீங்கள் சில படங்கள் வந்து நீங்கள் அண்ணா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து அண்ணா வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, பிரபுதேவா மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்பா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அப்பா ஃபாலோ பண்ணி நான் ஆப்வியஸ்லி அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டேன். ஓகே சார். உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ வீட்டில் வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மெமரிலாம் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போல்லாம் வந்து 3 பேரும் அவ்வளோ, எங்கள் அம்மா தான் ஆக்சுவலாக பொறுமையாக, ஏன்னா எல்லோரும் ரொம்ப ஆக்டிவ். எங்கள் பிரபு அண்ணன் மட்டும்தான் ரொம்ப சைலண்ட்டு. நானும் பெரிய அண்ணன் பயங்கரம் ராத்து. அப்பா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? என்ன இருந்தாலும் அது எப்படின்னே தெரில. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப ஷூட்டிங் அப்போ போயிட்டே இருப்பார். அம்மா தான் மெயினாக ஆக்சுவலாக எல்லாம் அம்மா தான் பார்த்துக்கினாங்க ரொம்ப. அப்பா வந்து அப்பப்போ ஒரு என்ன எல்லாம் அந்த மேலோட்டமாக ஒரு இது அவ்வளோதான், தவிர ஒரு பயம் அப்பாவை கண்டா எல்லாருக்கும். இப்போது சில படங்கள் வந்து நம்ம கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்த படங்கள் பட் நீங்கள் பண்ணாமல் போனது ஏதாவது இருக்கா? நான் பண்ணியிருந்தா அந்த படங்கள் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஃபீலிங் இருந்தது. ஆனால் போக போக என்னோடய மென்டல் ஸ்ட்ரென்த்லாம் வந்து இல்லை, சரி நம்மளுக்கு உண்டான படம் நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது அதான் நான் சொல்கிறேனே, இதெல்லாம் ஒருத்தர் இண்டிவிஜுவல் மென்டல் ஸ்ட்ரென்த்து பொறுத்தது. இப்போ நான் வந்து என்னை சக்ஸஸே வந்து நான் சொல்கிறேன், இப்போ வந்து படம் ஹிட் ஆனால் தான் சக்ஸஸ்லாம் கிடையாது, படம் முடித்தாலே ஒரு பெரிய சக்ஸஸ். அப்புறம் கதையில் எழுந்து நல்லபடியாக எக்ஸசைஸ் பண்ணுறதும் ஒரு சக்ஸஸ், சாப்பிட்றது நல்ல சக்ஸஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சக்ஸஸ் தான். ஏன்னா பாசிட்டிவாக நீங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் உள்ளே என்னவோ அதை தான் மூஞ்சில் நல்லா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எது வருமோ வரட்டும், ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே. இப்போ டான்ஸ்லேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அப்புறம் ஸ்கிரிப்ட் படம் பார்க்குறதுலேயே நிறைய இருக்குது. ஸோ இந்த டைம்லாம் நீங்கள் வந்து எல்லாமே ஒரு சக்ஸஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாமே சக்ஸஸ் தான். தேங்க்யூ சார். இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ரீசன்ட் டைமில் நீங்கள் பார்த்த ரீரிலீஸ் மூவி, அதாவது இந்த படம் வந்திருந்தா நல்லா கில்லி தான் போன வருஷம் பார்த்தேன். ஸோ வேறு ஏதாவது படங்கள் வந்தால் நல்லா இருக்கும்? வேறு எதுவும் பார்க்கல. நானும் அப்படியே ஊராக சுற்றி ஜஸ்ட் ஜக்லிங் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கேன். ஓகே கோயில் அந்த அப்புறம் அப்பாவுக்கு இஸ் 92. ஸோ ஐ ஹேவ் டு பி வித் ஹிம். ஸோ இப்போ அதான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப. MSM டான்ஸ் கிளாஸ் ஸோ எப்படி போயிட்டுருக்கு சார்? இல்லை, MSM வந்து ரொம்ப அநேகமாக 15 ஐ திங்க் நியர்லி 15-17 நினைக்கிறேன் பிரான்ச்சஸ்ஸு. கொரோனா டைமில் தான் எனக்கு இந்த ஆஃபர் வந்தது, இந்த ஓமை கடவுளே கன்னடத்தில் டேரக்ட். ஸோ அப்போ பார்த்துக்க முடியாத பட்சத்தில் வந்து நான் தான் கூட இருக்கேன், எல்லாமே ஓடணுன்னா அது நான் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த படத்தை நான் வந்து வேறு வழியே இல்லை, இது மூணா தான் அது பண்ண முடியும். ஏன்னா கொரோனா வேறு. அப்போ 2 இயர்ஸ் வந்து சும்மாவே எல்லாருக்கும் ரெண்ட்லேருந்து எல்லாம் ரொம்ப
யூஸாக இருந்தது. அப்புறம் ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னால். ஏன்னா படங்கள் டைரக்ஷன்றது அது மிகப்பெரிய பொறுப்பு வேறு. கண்டிப்பாக. ஸோ அது வந்து இப்போத்துக்கு ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் சூன் வி வில் ஓப்பன். ஸோ உங்களோட டிபியூட் டைரக்ஷனில் வந்த லக்கி மேன் ஹோமை கடவுளே அதோட ரீமேக் கன்னடாவில் வந்தது இல்லையா? ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நான் புனித் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் ப்ரொடியூசர் வந்து அப்ரோச் பண்ணும்போது நான் சொன்னேன், அப்பு சார் அதாவது புனித் சார் வந்து ஒத்துக்கிட்டா இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு போக முன்னாடியே அவர், ஏன்னா நான் கன்னடத்தில் 6 படம் பண்ணியிருக்கேன் ஹீரோவாக. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மரியாதை அப்பப்போ எங்கள் ஃபேமிலிக்குன்ட்டு ஒரு அப்பப்போ நாங்கள் மீட் பண்ணுறச்செல்லாம் இது நான் பண்ணுறச்சே அவர் வந்து ஒத்துப்பாரா? ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு கெஸ்ட்டாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதை நான் கேட்கும்போது அது வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக, ஏன்னா அவர் படமே இது வரைக்கும் எந்த கெஸ்ட் ரோலே பண்ணது கிடையாது. ஆனால் இது நான் கெஸ்ட் ரோல் தான் நீ சொன்னேன், பட் அதில் பாதிக்கு மேலே படம் வருவார். அந்த மாதிரி பண்ணிவிட்டேன். அவர் ஒன்றுமே சொல்ல அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இஸ் அ ரியல் ஹீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேனாக இருந்தால் அவரோட ஃபேனாக தான் இருப்பேன் ஃபஸ்ட். ஏன்னா நிஜமாகவே ரொம்ப ஒரு என்னன்னு தெரியல, செட்டில் ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோவாக எது சொன்னாலுமே முகம் சொல்லிச்சிக்காம நான் 15-18 வாட்டி வாக் பண்ண சொன்னேன் ஒரு விஷயத்துக்கு. அது எந்த வித இது ஓகேவா பிரசாத் ஓகேன்னா ஓகே அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஹீரோ நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார். ரொம்ப ஹாப்பி. அப்புறம் நான் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு 2 பேரும் அண்ணனும் நீங்களும் ஆடணும்போது இமீடியட்டாக அதுக்கும் ஒத்துக்கினார். அப்புறம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்போ இதில் வந்து இதுக்கு தான் சொல்கிறேன், பாதி படத்துக்கு மேலே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க. எதுவுமே எந்த வித எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். நீங்கள் பண்ண கொரியோ பண்ணி ஆடின பாடல் அந்த தனியே தன்னந்தனியே பாடல் வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீக்ரியேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டில் வந்து அனுபவங்கள் சொல்லுங்கள். இல்லை, அப்போ வந்து மாயா மச்சிந்திரான்னு ஒரு சீரியலும் விஜய் டிவி நைட் இந்த ஷூட். ஆனால் அண்ணன் தான் கொரியோகிராஃபி. ஆனால் 3ஆவது நாள் நான் பண்ணேன் ஆக்சுவலாக. அது சங்கர் மகாதேவன் அண்ணன் ஸ்டைலே வேற இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அவர் வந்து என்னோட கொரியோகிராஃபி குருங்க ஆக்சுவலாக, ராஜு மாஸ்டர். சூப்பர் சார். 1, 2, 3ல் வந்து அண்ணன் 3 பேர் கூடவே நீங்கள் 3 பேர் ஒன்றா நடிச்சிருப்பீங்க. அங்கே நடந்த அந்த சுவாரஸ்யமான 2 பேரும் ஒரு லெஜெண்ட்ஸுங்க. நம்ம அப்போ வந்து குவாய்ட்டாக ஒரு 12th எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை படி, எங்கெல்லாம் கேப் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் இது பண்ணணும். ஸோ அதை தான் கவனிச்சிட்டே இருந்தேன். நம்மளுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏதோ எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்தது. ரொம்ப ஹாப்பியாக அந்த மெமரிஸ் வந்து எப்பவுமே இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒருத்தர் பேசலைன்னா அவர் பார்க்கல, ஒருத்தர் ரொம்ப மென்டலான ஒரு விஷயம் அது கரெக்டாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது. அதுக்கு வந்து சுபாஷ் சார் தான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். அவர் இந்த சப்ஜெக்டை பண்ணும்போது இது நீங்கள் தான் பண்ணணும், 3 பேர் தான். ரொம்ப இது நான் ஃபஸ்ட்டு படம் இல்லை, சித்ரான்னு ஒரு படம், அது 1 இயர் ஓடிச்சு கர்நாடகா. அதுக்கப்புறம் செகண்ட் படம் மனசெல்லாம் நின்னும் போது இந்த 1, 2, 3 வந்து பண்ணணும் அப்படின்னா, அப்போ வந்து 3 பேரும் சேர்ந்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமிங்கு 3 பேரும் செம்மையான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. ஆமாம், அது வந்து அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். டைரக்டர் வந்து இப்போ ஸ்பார்க் அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ சீக்கிரமாகவே 1, 2, 3 பார்ட் 2 வந்து எதிர்பார்க்கலாம். 1, 2, 3 எதிர்பார்க்கலாம். அது கரெக்டான ப்ரொடியூசர் கிடைக்கும். கண்டிப்பாக சார். குயிக்காக ஒரு திஸ் ஆர் தட் ரவுண்ட் மாதிரி போயிடலாம். நான் ஒரு சாங் சொல்லுவேன், அந்த சாங்கா இல்லை இந்த சாங் அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா? ஊர்வசி ஆர் அந்த அரபிக் கடலோரம். ஊர்வசி சூப்பர் சார். ஊர்வசி ஆர் முக்காலா முக்காப்லா ஆர் தொட்டு பேசுன்னு சொல்லிட்டாங்க. முக்காலா ஆர் சிக்கு புக்கு ராயிலே ஆர் ஷக்லக்கா பேபி. சிக்கு புக்கு ராயிலே ஆர் ரோமியோ ஆட்டம் போட்டார். சூப்பர் சார். ரோமியோ ஆட்டம் போட்டால் ஆர் முஸ்தஃபா. ரோமியோ ஆட்டம் போட்டால் ஆர் அழகிய லைலா. ரோமியோ ஆட்டம் போட்டால் ஆர் தோட்ட பூபதி. ரோமியோ ஆட்டம் போட்டால் ஆர் காசு மேல காசு. காசு மேல காசு ஆர் சலோமியா.
சலோமியானா ஏன் சார் அவ்வளோ அதே அந்த சவுண்டுங்க, அந்த சாங் அந்த சவுண்டோட, அதுவும் தேவா சாரோட அந்த ஒரு செட், அவருடைய அந்த லோக்கல் அந்த கானா அந்த அந்த நல்லா இருக்கும். நல்லா ஸோ இருக்கும். அது வாய்ஸே செம்மையாக இருக்கும். ஆமாம் அதில் அது என்ன லோக்கல், அப்புறம் சடனாக ரொம்ப நாள் கிஸ்டன்லாம் கேட்காம அது வந்து மிக்ஸ்டாக கானா இருக்கும் ஒரு மாதிரி. நல்லா ஸோ இருக்கும். பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் ரொம்ப பீக்காக இருந்தார். ஸோ உங்களுக்கு எப்படி அவர் பிரசாந்த் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், க்ளோஸ் குட் ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட். எப்பவுமே எங்கே பார்த்தாலும் ரொம்ப நல்லா பேசுவார். ஓகே. நான் இப்போ ரீசெண்டாக அந்த கோட் டைமில் கூட ஷூட்டிங் முடிச்சுட்டு அண்ணன் வீட்டில் வச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அதே மாதிரி சூப்பர் சார். எப்பவும் போல் நார்மலாக ஸ்பீக்ஸ். ஸோ அண்ணாது வந்து இப்போது மூன் வாக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி சாங் பார்த்து நான் எல்லாரும் இப்போ நம்ம என்ன சொல்கிறது, எல்லாம் பார்த்தவங்களே கண்டிப்பாக அந்தர் பண்ணுறாரு, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கும் சரி, ஜென்சிக்கும் சரி, இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே. கண்டிப்பாக செம்ம எனர்ஜி இதெல்லாம். அதெல்லாம் கிஃப்ட்டுங்க. இன்றைக்கி வந்து இல்லை மோட்டிவேஷன் வந்து எப்படி வேணால் ஆகலாம். இதெல்லாம் வந்து அவர் பண்ணுற ஒரு சர்வீஸ் வந்து வெரி வெரி குட். இப்போது ரீசெண்டாக கண்டிப்பாக சார், இப்போ ரீசெண்டாக வடிவேலு சார் கூட நிறைய வைரல் ரீல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்களோட காம்போ மட்டும் எப்பவுமே அப்படியே இருக்குது. நல்லா அதான் சில பேரோட கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கொஷின் மட்டும், உங்களுக்கு ஆக்டிங்கா இல்லை டான்ஸா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் என்ன சூஸ்? ஆக்டிங் டான்ஸிங் இன்னைக்கு வந்து இல்லைங்க. இப்போ டான்ஸில் வந்து இப்போ பரதநாட்டியம் நாங்கள் 3 பேர் பண்ணுறச்சே வந்து ஃபஸ்ட்டு வந்து அபிநயம், அப்புறம் டான்ஸு எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ டான்ஸில் வந்து எல்லாமே இருக்குது மிக்ஸ்டு. ஸோ ஆக்டிங்கும் இருக்கணும், அதில் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இருக்கணும், டான்ஸும் ஆடணும். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க்குனால இது செப்பரேட் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்காக உங்களோட இவ்வளோ அழகான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஸோ நாங்கள் கேட்குற கேள்விக்குலாம் ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேயர்களுக்கு தான் நிறைய படங்கள் பாருங்கள், எங்கள் படங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள், வர ஜென்சி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. முக்கியமாக சாம்பால் சார் இன்றைக்கி இந்த டிவி நடத்துறதுக்கு ஐ விஷ் யூ குட் லக். இன்னும் நிறைய உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய ஆகணும். ஐ விஷ் யூ குட் லக். அஸ்வினி மேம் குட் லக். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.